அன்பர்களே வணக்கம். மெகா தொலைக்காட்சி அன்பர்களுக்கு இனிய உழவர் தின நல்வாழ்த்துக்கள். இன்றைய தினம் 16/1/2025 வியாழக்கிழமை, ஆயில்யம் நட்சத்திரம். மண்ணுலகில் சிலர் அதிர்ஷ்டசாலிகளாக இருக்கிறார்கள், சிலர் சற்று அதிர்ஷ்டம் குறைந்தவர்களாக இருக்கிறார்கள், சிலர் அதிர்ஷ்டமே இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். மேலோட்டமாக பார்த்து பலர் பலவிதமாய் சொல்லலாம். அவனது கல்வி, அவனது அறிவு, அவனது குணம் இவற்றையெல்லாம் காரணமாக காட்டலாம். ஆனால் அப்படி காட்டி நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது அந்த ஆராய்ச்சி பொய் என்று தெரிய வருகிறது. இதற்கு சான்றுகள் பல உண்டு. ஒருவனுக்கு நல்ல அதிர்ஷ்டம் உண்டா இல்லையா என்பதை ஜாதகத்தின் மூலமாக எப்படி அறியலாம்? 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். அந்த 9ஆம் வீட்டிலே ஒரு நல்ல கிரகம் இருக்கிறது, அந்த 9ஆம் வீட்டை ஒரு சுபகிரகம் பார்க்கிறது. சொற்ப பலன்களை வேண்டுமானாலும் தரலாம். ஆனால் முழுமையான நிச்சயமான பலனை பார்ப்பது எப்படி? 9க்கு உடையவன் யாருடைய நட்சத்திரம் பெற்றானோ அந்த அதிபதி எந்த வீட்டுக்கு உடையவன், எங்கே இருக்கிறான், இதை முதலில் நாம் பார்க்க வேண்டும். ஏனென்றால் அது பாக்கியஸ்தானம். அந்த பாக்கியாதிபதி யாருடைய நட்சத்திரம் பெற்றான் என்பதை ஏன் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், இந்த பாக்கியத்தை எந்த துறையிலிருந்து எப்படி எந்த வலிமையோடு ஆற்றப் போகிறான், கொடுக்கப் போகிறானா கெடுக்கப் போகிறானா, இதை அறிந்து கொள்ள இந்த 9க்குடையவன் யாருடைய நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்து அதிபதி யார், அவனுக்கு என்ன ஆதிபத்தியம், அவன் எங்கே அமர்ந்தான், இத்தனையும் பார்க்க வேண்டும். பார்த்துதான் நாம் முடிவு சொல்ல வேண்டும். அவன் சுபகிரகமாக இருந்து கேந்திர திரிகோணங்கள் ஏறி இருந்தால் உச்சக்கட்ட அதிர்ஷ்டம். ஒருவர் ஒரு அரசியல் கட்சியிலே இருக்கிறார், சாதாரண பதவி, கவுன்சிலர் பதவி வைத்துக்கொள்ளுங்கள், இதுவும் அதிர்ஷ்டம்தான். ஆனால் முதலமைச்சர் என்றால் பெரும் அதிர்ஷ்டம் இல்லையா? இதுபோல் இந்த அதிர்ஷ்டத்தின் அளவையும் பார்க்க கேந்திரங்கள் திரிகோணங்களை வைத்து பார்க்க வேண்டும். இப்படி பார்க்கும்போது உதாரணமாக 9க்கு உடையவன் 2க்கு உடையவன் நட்சத்திரம் பெற்று அந்த 2ஆம் வீட்டுக்குடையவன் 10லே இருக்கிறான். 10லே இருக்கிறான். அவருக்கு அதிர்ஷ்டம் எப்படி? பிறந்தது முதல் அதிர்ஷ்டம். ஏன்? 2ஆம் இடத்திற்கு 10ஆம் இடம் 9ஆம் இடம். இந்த 9ஆம் இடத்திற்கு 10ஆம் இடம் 2ஆம் இடம், இரண்டுமே கெட்டுப்போகாத ஸ்தானங்கள். எனவே நன்றாக இருக்கும். சரி, ஒரு சிலர் பாதி வரைக்கும் மிகுந்த கஷ்டப்பட்டு பின்பு புகழ் அடைகின்றார்களே, அவர்களுக்கு இந்த 2ஆம் வீட்டுக்கு உடையவன், அதாவது 9ஆம் வீட்டுக்கு உடையவன் யார் நட்சத்திரம் பெற்றானோ அந்த நட்சத்திரத்து அதிபதி 2ஆம் வீட்டுக்கு உடையவன். அந்த இடத்துக்கு 9ஆம் வீட்டில் இருக்கிறார் என்று வைத்துக்கொள்ளுங்கள். அந்த இடத்திற்கு அது 8ஆம் இடம், லக்கணத்திற்கு அது 9ஆம் இடம். 2க்கு உடையவன் 9இல் இருந்தால் 2ஆம் இடத்திற்கு அது 8ஆம் இடம், லக்கணத்திற்கு 9ஆம் இடம். எனவே பாதி கஷ்டம் மீதி நன்மை. இப்படித்தான் பார்க்க வேண்டும். அன்பர்களே,
இன்னும் ஒரு முறை விளக்கமாக சொல்லுகிறேன். இதை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி கூட வைத்து கொள்ளுங்கள். இதை திரும்ப திரும்ப போட்டு பார்த்தால்தான் உங்களுக்கு முழுமையாக புரியும். ஏனென்றால் ஆரம்பத்தில் அனைவருக்கும் அப்படித்தான். சொல்லுகிறேன். 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். இந்த பாக்கியாதிபதி 9க்கு உடையவன் யாருடைய நட்சத்திரம் பெற்றான்? அந்த நட்சத்திரத்து அதிபதி யார்? அவருடைய ஆதிபத்தியம் என்று சொன்னால் 1ஆம் வீட்டுக்கு உடையவன், 2ஆம் வீட்டுக்கு உடையவன், 3ஆம் வீடு, 7ஆம் வீடு, இதுபோல் இந்த வீட்டுக்கு உடையவன். அவன் எங்கே இருக்கின்றான்? இவைகளை பார்த்து முடிவு செய்ய வேண்டும். அந்த இடம் கேந்திர திரிகோணமாகலாம் இருந்துவிட்டால் நன்று, மிக மிக நல்லது. அப்படி பார்க்கும்போது அந்த வீட்டுக்கு உடையவன், அதாவது 9ஆம் வீட்டுக்கு உடையவன் யாருடைய நட்சத்திரம் பெற்றானோ அவன் அந்த இடத்திலிருந்து எத்தனையாவது இடத்தில் இருக்கிறான் என்பதையும், லக்கணத்திற்கு எந்த இடம் என்பதையும் பார்க்க வேண்டும். இந்த இரண்டுமே மறைவு ஸ்தானம் இல்லாமல் இருந்தால் ஆரம்ப காலம் முதலே நன்மை. முதற் பகுதி நன்றாக இல்லை, 2ஆம் பகுதி நன்றாக இருக்கிறதுன்னு சொன்னால் முதற் பகுதி நல்லா இல்லை, பின்பு நன்றாக இருக்கு. கஷ்டத்திற்கு பின் லாபம். மாறி முதற் பகுதி நன்றாக இருக்கிறது, லக்கணத்திலிருந்து மோசமாக இருக்கிறது என்று சொன்னால் ஆரம்பத்தில் பிரகாசித்து பிறகு ஒன்றுமில்லாமலும் போவார். குறித்து வைத்து கொள்ளுங்கள். இந்த முறையில் நீங்கள் பார்க்கும்போது தான் உங்களுக்கு ஒரு பெரிய உண்மை தெரியும். ஜோதிடம் எவ்வளவு மகத்தானது என்று பாருங்கள், நீங்களே பாருங்கள். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேச ராசி அன்பர்களே, உங்கள் வித்தை, உங்கள் திறமை பல நேரங்களில் பெருமைக்கு உரியதாக இருந்து உங்களுக்கு பெருமை சேர்த்தது என்னமோ உண்மைதான். ஆனால் இன்று அது சரிவர பலனளிக்கப் போவது இல்லை என்று காட்டுவதால் கூடுதல் கவனம் தேவை. ரிஷபராசி அன்பர்களே, நல்ல நாள் இந்த நாள். உங்கள் முயற்சி உங்களை உயர்த்தும் நாள். மிதுன ராசி அன்பர்களே, என்னால் எது முடியும் என்று நீங்கள் சொன்னீர்களோ அதை அப்படியே நடத்தி காட்டும் நல்ல நாள். கடகராசி அன்பர்களே, தானே ஒரு முடிவெடுத்து அதன்படி நடக்கத் தொடங்கி வீண் அலைச்சலும் வீண் நஷ்டமும் வருவதாக காட்டுவதால் மீண்டும் ஒரு முறை முடிவினை சரிபாருங்கள். சிம்ம ராசி அன்பர்களே, நாளைய தினம் நாம் எப்படி பேசினால் நடந்து கொண்டால் நல்லது என்று ஒரு தெளிவினை பெற்று அதன்படி நடந்து ஆரம்ப கட்ட வெற்றியை அடையும் நாள் இந்த நாள். கன்னிராசி அன்பர்களே, உங்கள் மனம் மகிழும்படியான லாபம் வருகிறது. தொழில் ஸ்தானத்தில் நீங்கள் காட்டுகின்ற உங்கள் திறமை நல்லபடியாக நடந்து இந்த லாபத்தை பார்ப்பீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, நீங்கள் போற்றப்படுவீர்கள் இன்று. எதற்காக? ஒரு செயலை செய்ததற்காக. அந்த செயல் என்ன நன்மை செய்தது?
நாளைய தினம் வர இருந்த கஷ்டத்தை போக்குவதோடு அல்லாமல் ஒரு நன்மையை வரவழைக்கும் விதமாக அமைவதால், அதை நீங்கள் செய்வதால் போற்றப்படுவீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள். முதற்பாதி நஷ்டம், மறுபாதி லாபம். நன்றாக இருக்கிறது மதியத்திற்கு பிறகு. தனுசு ராசி அன்பர்களே, ஒரு புது பாணியில் நடந்து அந்த பாணியை விரும்புகின்ற நண்பர்களையும் உடன் இணைத்து ஒரு தொழில் புரிந்து ஒரு செயல் புரிந்து அதில் வெற்றி. மகர ராசி அன்பர்களே, உங்கள் திறமையால் கஷ்டங்களை கடந்து நன்மைகளை வரவழைத்தது உங்களால் ஆனதால் அதற்குண்டான பரிசை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் நாள் இந்த நாள். கும்பராசி அன்பர்களே, நாம் ஏதேனும் ஒரு காரியத்தை செய்யும்போது தடை வந்தால் காரியம் தடைபடலாம் அல்லது தாமதிக்கலாம். சில நேரங்களில் தோல்வியும் அடையலாம். ஆனால் சிலருக்கு சில நேரங்களில் அதுவே ஒரு உந்து சக்தியாக இருக்கும். எதிர்பார்த்ததை விட நன்மையை அடைவார்கள். ஏனென்றால் சக்தியோடு செயல்புரிந்து. அப்படிப்பட்ட நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கிறது. மீனராசி அன்பர்களே, நற்புகழ் உண்டு. புகழிலே இரண்டு பார்க்கலாம். ஒன்று, யாருமே செய்ய முடியாத அளவுக்கு செய்தாலும் புகழ் வரும். இன்னொன்று, நற்செயல் செய்து பலரை வாழ வைத்ததால் ஏற்படும் ஒரு புகழ் நற்புகழ் வைத்துக்கொள்ளலாம். அந்த நற்புகழை இன்று நீங்கள் பெறுவீர்கள். அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம்.